யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க போன பாதை தப்பான பாதையாவே இருந்தாலும் சரி, உங்க பாவத்தை குத்தி காண்பித்து உங்களை ஒடுக்குகிறவர் கர்த்தர் அல்ல. இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், அந்த பாதையின் நடுவே நான் வருகிறேன். இதுவரை நீ எடுத்த தீர்மானத்தை நிமித்தமாய் கண்ணீரின் பாதையில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் மகனே மகளே, அதை குறித்து நீ சோர்ந்து போகாதே. மனுஷன் 1000 குற்றச்சாட்டுகளை உன் மேல வைக்கலாம், ஆனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், சிம்சோனே, இது கர்த்தருடைய செயல். நல்லா படிச்சிருக்கிற, நல்ல திறமை இருக்கு, கடினமா உழைக்கிற இருதயம் இருக்கு, ஆனா எங்க போனாலும் வேலை கிடையாது. இந்த மாசம் கர்த்தர் கொடுப்பாரு. நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களை உயர்த்துகிற தேவன் அவர். உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்துகிற தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோ துணை நிற்கிறார்.